நம்ம யூடியூப் சேனலில் ஆட்டோடப் எனேபிள் ஆயிருக்கு. அதனால வீடியோவோட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஆடியோ ட்ராக் இங்கிலீஷ் ஆர் தமிழ், ஒரிஜினல் ட்ராக் தான், தமிழ் தான் ஒரிஜினல் ட்ராக், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த லாங்குவேஜில் வேணுமோ பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ சோலாரை பற்றின A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். சோலார் நீங்கள் போடலாமா வேணாமாங்கிறத இந்த வீடியோட எண்டில் நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் தான் இதில் ஜாஸ்தி, டிஸ்அட்வான்டேஜஸாக நான் எதுவும் அவ்வளோ ஃபீல் பண்ணல. பட் எவ்வளோ கிலோவாட் போடணும், சோலார்னா என்ன, அது எப்படி இபியும் வச்சுக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அது எல்லாத்துக்குமான எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சோலார் அப்படிங்கிறது சூரிய ஒளியிலிருந்து கரண்ட்டை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறது. ஸோ அதுதான் பேசிக்காக சோலார். இது வந்து நம்ம வீட்டோட மாடியில் வந்து போட்டுக்கலாம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல கூட இதை போடுறாங்க. அண்ட் இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சோலார். இந்த சோலார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இபியிலேருந்து எப்பவும் போல தான் நம்ம கரண்ட் எடுத்துப்போம். நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்க இபியிலேருந்து நம்ம சோலார் மூலமாக ஜென்ரேட் பண்ணுற இந்த சூரிய ஒளியிலேருந்து ஜென்ரேட் பண்ணுற கரண்ட்டை திரும்ப இபிக்கே கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ், இப்போ இபியிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா நைட்டெல்லாம் சோலார்லேருந்து ஜென்ரேட் பண்ணாது இல்லையா, ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்ணணும். ஒருவேளை நம்ம வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணி சோலார் எனர்ஜி மூலமாக கொடுத்துருந்தோம் கரண்ட்டு அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பணம்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகிக்கும், அவ்வளோதான். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சோலார்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா நம்மளுக்கு இபி கனெக்ஷனே கிடையாது. ஸோ அது இல்லாமல் ஃபுல்லாகவே டோட்டலாக ஆஃப் கிரிட்டாக போயிடுறது. நான் வந்து ஃபுல்லாக சோலார் சிஸ்டம் மட்டுமே வச்சு சூரிய ஒளியிலேருந்து கரண்ட் உற்பத்தி பண்ணி அதை ஒரு பேட்டரியில் சேவ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் ஆஃப் கிரிட் சோலார். இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இதுக்கு சப்சிடி கிடையாது. நம்ம ஆன் கிரிட் சோலாருக்கு சப்சிடி உண்டு, ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டமுக்கு சப்சிடி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஆட் ஆனது இதுதான். இதில் என்னன்னா நம்ம வந்து ஆன் கிரிட் மாதிரியும் செயல்படும், அதே டைம் வந்து ஆஃப் கிரிட் மாதிரியும் செயல்படும். பேட்டரியில் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இபியிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சப்சிடி இல்லாமல் இருந்தது, பட் ரீசெண்ட் டைமில் இதுக்கும் வந்து சப்சிடி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆன் கிரிட் ஒரு ஹைப்ரிட் ஒரு ஆஃப் கிரிட் நீங்கள் தான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆன் கிரிட்டை விட ஹைப்ரிட் வந்து கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஸோ சப்சிடி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 கிலோவாட்டுக்கு வந்து 30,000 வரைக்கும் சப்சிடி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே, அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா 3.2 கிலோவாட் போட்டிருக்கோம். 3 and above, சில பேர் பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட் 10 கிலோவாட் இப்படிலாம் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப் வந்து 78,000 வச்சுருக்காங்க. ஸோ 78,000 தான் வந்துட்டு மேக்ஸிமமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். சப்சிடியை வந்து கழிச்சிட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து சோலார் போட மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக அமௌண்ட் ஃபுல்லாக பே பண்ணி தான் வந்து நம்ம சோலார் சிஸ்டமை வந்து போடணும். அதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு ஆப் இருக்கும், இதை வந்து உங்களுக்கு கம்பெனி சைட்லேயே இது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி சோலார் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டுட்டா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு சப்சிடி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த சோலார் சிஸ்டம் போட முடியும், நீங்கள் கம்பெனியில் கேட்டால் தெரியும். அடுத்தது எவ்வளோ கிலோவாட் போடணுங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். இதுக்கு எங்களுக்கு வந்து சோலார் பண்ணுறவங்க நிறைய பேர்கிட்ட நாங்கள் விசாரிச்சும் போது சொன்னது என்னென்னா, வீட்டில் போய் இருந்து ஒரு ஒன் ஆர் 2 டைம்ஸ் இவி பில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கன்னாங்க. அது வந்து பெஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3,000 வந்தது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து 5,000 வந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் ட்ரிபிள் போஸ்டர் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணோம், லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்னால ஏசிக்காக. அது வந்து எங்களுக்கு வந்து ஹைக் பண்ணி விட்டுருச்சு இபி பில்ல. ஸோ 5,000 to 6,000 ரேஞ்ச் அப்படிங்கும் போது 3.2 கிலோவாட் உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதே 10 to 12,000 வரவங்கலாம் வந்து 5 கிலோவாட் போடுறாங்க அப்படிங்கிறதும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் யாரை செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் அடுத்து சொல்ல போகிறேன். ஸோ இதை பொறுத்து நீங்கள் எத்தனை கிலோவாட் போடணுங்கிறது, உங்களுக்கு எது கரெக்டான கிலோவாட்டோ அதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நெக்ஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறவங்களோட தான் நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணோம். அவங்க திருச்சியில் இருக்காங்க. வெப்சைட் அட்ரஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் இன்ஜினியர் ரெக்கமெண்ட் பண்ணார். எங்களோட ஃப்ரெண்ட் வீட்டில் இவங்க தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. A to Z எல்லாமே இவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணோம், அப்புறம் இபி எவ்வளோ வருதுன்னு கேட்டாங்க, அதை சொன்னோம். சொன்னதுக்கப்புறமா வந்து சைட் விசிட் பண்ணாங்க.
பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ளோ பிளான் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாரத்தில் சோலார் பேனல் ரெடி பண்ணாங்க. இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதானியோட சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டாட்டா யூஸ் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க. அவங்க டாட்டா வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட் ஹையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா ஒரு 1 வீக் to 10 டேஸில் சோலார் பேனல் ரெடி ஆனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு 4-5 பீப்புள்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டேல டோட்டலாக இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இந்த இடிதாங்கி இருக்கு இல்லையா, இதுவும் வந்து லைட்டனிங்காக வைக்கிறது, இதுவும் சோலார் பேனல்லே தான் வரும். அது வந்து கிரவுண்ட் வரைக்கும் கொண்டு போய் எர்த் கொடுக்கறது, இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபார்மை கொடுத்து இபியில் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதை நாங்கள் கொடுத்ததுக்கப்புறமா இபிலேருந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்தாங்க. எல்லாத்தையுமே இபிக்காரவங்க வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஏயும் வந்தார். வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து வெண்டாரை வந்து பார்க்க சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வெண்டாரை பார்க்குறது அது எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் அந்த மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மீட்டரை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு போனாங்க லைன்மேன் வந்து. எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொண்டு வந்து மாட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொண்டு வந்து மாட்டினதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த சோலார் பேனல் சைட்லே இபி பாக்ஸ் பக்கத்தில் தான் அதை வைப்பாங்க, அதை ஆன் பண்ணோம். அதை ஆன் பண்ணதுக்கப்புறமா சோலார் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் இது இபி பில் இது வரைக்கும் இன்னும் எடுக்கலை. அதில் வந்துட்டு 2 அமௌண்ட் காட்ட ஆரம்பிச்சது. இபி ரீடிங் பழைய மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ரீடிங் இருந்தது. ஸோ சோலார் ஜென்ரேட் ஆகிறது மைனஸ் ஆகி ஒன்று காமிச்சது, மைனஸ் ஆகாமல் ஒன்று காட்டுது. ஸோ அது இபி பில் இன்னும் எங்களுக்கு வராதனால அதை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணல. அது கடைசியில் இபி பில்லை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் டோட்டல் ப்ரொசீஜர். ஸோ டோட்டலாக என்ன காஸ்ட் ஆனுச்சு அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். இது ஃபுல்லாக இந்த செட்டப் பூராவே வந்து அவங்க இது பண்ணது தான். அண்ட் வந்துட்டு இபியிலேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்து ஓகே ஆகும். ஸோ அடுத்தது வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் அவங்கள கேட்டோன்னே அவங்க சொன்னது வந்து கோட் பண்ண அமௌண்ட் வந்து 2,20,000. திஸ் இன்க்ளூட் சப்சிடி அமௌண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம முதல்ல பே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இபிக்கு வந்துட்டு சிங்கிள் ஃபேஸாக 3 ஃபேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து அமௌண்ட் மாறும். நாங்கள் பே பண்ணது 6,000. அந்த சோலார் இன்வெர்டர் பக்கத்துலேயே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இல்லையா, ஏசி கரண்ட் டிசி கரண்ட் மாற்றுறது, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஷெட் மாதிரி போட வேண்டியது இருந்தது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிழல் வேணும், அதே சமயம் டோட்டலாக க்ளோஸும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு 5,000 செலவு பண்ணோம். 2,31,000 வந்தது. அப்புறமா ஒரு 78,000 எங்களுக்கு சப்சிடி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனிச்சு. எப்போ கிரெடிட் ஆனிச்சுன்னா, நாங்கள் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சு மீட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம் எங்களோட அந்த நெக்ஸ்ட் எனர்ஜி கம்பெனிக்கு. அவங்க வந்து கடைசி இன்புட் முடிச்சாச்சுன்னு இன்புட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 வீக்கில் வந்துட்டு எங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டில். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,53,000 இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்து சோலார் ஆப் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து எவ்வளோ கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸ்லி சூரிய ஒளியிலேருந்து தான் கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ வெளிச்சம் நல்லா இருக்கும் போது கரண்ட் வந்து உங்களுக்கு நிறையாவே வந்து ஜென்ரேட் ஆகும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19th தான் ஆன் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 20 அந்த மாதிரிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 2021 பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தது. அப்போல்லாம் வந்து 20+ கிலோவாட் வந்து ஜென்ரேட் ஆனிச்சு. ஒரு நாள் 20 கிலோவாட், இன்னொரு நாள் 21 கிலோவாட் அப்படி ஜென்ரேட் ஆனிச்சு. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, பயங்கர க்ளவுடியாக இருந்தது. அப்போ வந்து 9.2 கிலோவாட், ஒரு கொஞ்சம் லெஸ் க்ளவுடியாக இருந்தது அடுத்த நாள், அன்றைக்கி 14 கிலோவாட். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ வந்து 20+ கிலோவாட் ஜென்ரேட் ஆனிச்சு. ஸோ இந்த மாதிரி இது வந்து வேரி ஆகுது. இந்த ஆப் வந்து நீங்கள் கரண்ட் ஷட் டவுன் ஆகிற டைமில் வந்து சோலார் வந்து ஒர்க் பண்ணாது. அதுவும் வந்து இந்த இடத்துல நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இபி பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் வரல. இபி பில் வந்ததுக்கப்புறமா எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பே பண்ணுறோங்கிறத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து இது மூலமாக உங்கள் வீட்டுக்கு சோலார் போடலாமா வேணாமாங்கிறத யோசிச்சுக்கலாம். 5,000 அபோவ் இருந்ததுன்னா போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து நிறைய விதத்தில் காஸ்ட் எஃபெக்டிவாகவுமே எனக்கு இருக்குது, சப்சிடியும் கிடைக்கிறதுனால. அண்டு வந்து நம்மளோட லேண்டுக்குமே இது வந்து நல்லதுன்னு தான் இதை நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூரிய ஒளியிலேருந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணிக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.